ஈரானில் இறங்கிய புதின், ஆட்டத்தில் குதித்த ரஷ்யா, அதிர்ச்சியில் உறைந்த ட்ரம்ப். தரைமட்டமான அமெரிக்க தளம். வெறி கொண்ட வேட்டை ஆரம்பம். பழிக்கு பழி வாங்கும் ஈரான். வெளியில் வருகின்றார் முஜ்தபா. ஜிகாத் அறிவிக்க போகின்றார். கர்ஜிக்க தயாராகும் ஈரான். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் புதின் பயன்படுத்தும் டூம்ஸ்டே விமானத்தை ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இது அமெரிக்காவிற்கான வலுவான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. வானத்தில் இருந்தபடியே தரையில் இருக்கும் ராணுவ தளங்களை கட்டுப்படுத்தும் இந்த விமானம் ரஷ்ய அதிபர் புதின் பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த விமானம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த போரில் ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் என்ட்ரி கொடுக்கலாம் என்ற நிலை உருவாக்கியுள்ளது. Tu-214PU என்று பெயரிடப்பட்ட இந்த விமானம் நடமாடும் கட்டுப்பாட்டு மையமாகும். ஒருவேளை அணு ஆயுத போர் ஏற்பட்டால் வானத்தில் இந்த விமானத்தில் பறந்து கொண்டே கீழே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையங்களுக்கு உத்தரவு கொடுக்க முடியும். கீழே டவர் கோபுரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டாலும் கூட உடனடியாக நேரடியாக சேட்டலைட் மூலம் கட்டளை பிறப்பிக்க முடியும். எனவே இந்த விமானம் வெளியில் வருகிறது என்றால் பெருசா ஏதோ நடக்க போகுது என்றுதான் அர்த்தம். ரஷ்ய அதிபருக்காக தனி சிறப்பாக உருவாக்கப்பட்ட இந்த விமானம் ஈரானில் லேண்ட் ஆகி இருப்பதை சர்வதேச விமான போக்குவரத்து துறை தகவல்கள் உறுதி செய்திருக்கின்றன. சமீப காலமாக ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே ராணுவ ஒத்துழைப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி மோதல் நடக்கவிருக்கும் இந்த நேரத்தில் ரஷ்ய விமானம் ஈரானுக்கு வந்திருப்பது அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான மோதல் முற்றியிருப்பதை அடுத்து குவைத்தில் உள்ள அதன் ராணுவ தளங்கள் மீது ஈரான் உக்கிர தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்து வரும் நேரடி போர் தற்போது அண்டை நாடுகளுக்கும் பரவி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் கண்ணுக்கு கண், அதாவது பழிக்கு பழி வாங்கும் தனது ராணுவ நடவடிக்கையின் 3ஆம் கட்டத்தை தொடங்கியுள்ளது. ஈரான் தனது முதற்கட்ட நடவடிக்கையில் ஜோர்டானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்கியது. அங்குள்ள அமெரிக்காவின் பல ஆயுத கிடங்குகளும் எரிபொருள் நிலையங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. 2வது கட்டமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான ஷேக் ஈசா ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தனது 3ஆம் கட்ட தாக்குதலை குவைத்தில் நடத்தியது. குறிப்பாக குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர ராணுவ படை அறிவித்துள்ளது. மேலும் அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவின் அதிநவீன FPS என்ற ரேடார் அமைப்பும் இந்த தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடர்ந்தன. அன்றைய தினமே ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கொமேனியின் மகன் முஜ்தபா கொமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். எனினும் அவர் பல வாரங்களாக பொதுவெளியில் தோன்றுவதை தவிர்த்து வந்தார். பொதுவெளியில் தோன்றாமல் டெலிகிராம் மற்றும் அரசு ஊடகங்களில் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் வாயிலாக மட்டுமே தனது உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். கொமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டும் என ஈரான் மக்கள் கோருகின்றனர். இந்த 2 போர்களில் உயிர் நீத்த அனைத்து தியாகிகளின் ரத்தத்திற்கும் காரணமான குற்றவாளிகள் மற்றும் இழிவான கொலையாளிகளை பழிவாங்குவோம் என்று நாங்கள் சபதம் செய்கின்றோம். ஈரானின் பழிவாங்கல் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது நடந்தே தீரும் என நேற்று முன்தினம் முஜ்தபா அறிக்கையை வெளியிட்டார். சமீபத்தில் நடந்த தந்தை கொமேனியின் இறுதிச் சடங்கில் கூட முஜ்தபா பங்கேற்கவில்லை. பாதுகாப்பு காரணங்களால் அவர் பங்கேற்கவில்லை என்று ஈரான் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தலைநகர் டெஹ்ரானில் கொமேனி நினைவேந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இதில் முஜ்தபா கொமேனி பங்கேற்பார் என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அவர் நேரில் பங்கேற்பாரா அல்லது வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பங்கேற்பாரா என்பது குறித்து எந்த விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை.
வெளியில் வருகின்றார் முஜ்தபா. ஜிகாத் அறிவிக்க போகின்றார். கர்ஜிக்க தயாராகும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடர்ந்தன. அன்றைய தினமே ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கொமேனியின் மகன் முஜ்தபா கொமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். எனினும் அவர் பல வாரங்களாக பொதுவெளியில் தோன்றுவதை தவிர்த்து வந்தார். பொதுவெளியில் தோன்றாமல் டெலிகிராம் மற்றும் அரசு ஊடகங்களில் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் வாயிலாக மட்டுமே தனது உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். கொமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டும் என ஈரான் மக்கள் கோருகின்றனர். இந்த இரண்டு போர்களில் உயிர் நீத்த அனைத்து தியாகிகளின் ரத்தத்திற்கும் காரணமான குற்றவாளிகள் மற்றும் இழிவான கொலையாளிகளை பழிவாங்குவோம் என்று நாங்கள் சபதம் செய்கின்றோம். ஈரானின் பழிவாங்கல் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது நடந்தே தீரும் என நேற்று முன்தினம் முஜ்தபா அறிக்கையை வெளியிட்டார். சமீபத்தில் நடந்த தந்தை கொமேனியின் இறுதிச் சடங்கில் கூட முஜ்தபா பங்கேற்கவில்லை. பாதுகாப்பு காரணங்களால் அவர் பங்கேற்கவில்லை என்று ஈரான் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தலைநகர் டெஹ்ரானில் கொமேனி நினைவேந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இதில் முஜ்தபா கொமேனி பங்கேற்பார் என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அவர் நேரில் பங்கேற்பாரா அல்லது வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பங்கேற்பாரா என்பது குறித்து எந்த விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை.